2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா 2024-25 நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டது. அது கடுமையான விமர்சனத்திற்கும் ஆளானது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த பட்ஜெட்டில் வராது என்கிற ஒரு எதிர்பார்ப்பும், அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து நிறையா கோரிக்கைகள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு முன்வைக்கப்பட்டது. அவைகளெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்பது ஒரு இயல்பான ஒன்று. அதனால் இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டது. எந்த அறிவிப்பும் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற அல்லது வஞ்சிக்கிற அந்த போக்கைத்தான் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய கொண்டாட்டமாக இதை கொண்டாடி மகிழ்வது என்பது, அந்த மாத வருமானம் மாதம் 1 லட்ச ரூபாய் வருமானம் பெற்றால் அவங்க 12 மாதத்துக்கு 12 லட்ச ரூபா வருமானம் இருந்தால் அதற்கு விதிவிலக்கு வரி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு அந்த எண்ணிக்கை, அந்த மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய எண்ணிக்கை ஒட்டுமொத்த நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக குறைந்தபட்ச எண்ணிக்கை தான். ஆனால் அதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக இருப்பவர்கள் விவசாயிகள். இந்த நாடே விவசாயத்தை சார்ந்த நாடு, விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு. அதிக பெரும்பான்மையான மக்கள் அந்த தொழில் தான் ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுறாங்க. அதே மாதிரி நாட்டில் 8 கோடி பேர் விவசாய தொழிலாளர் இருக்காங்க. கிராமப்புற பாட்டாளிகள் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம், அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 20 ஆண்டு காலத்தில் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஆண்டுதோறும் நிதி குறைக்கப்படுகிறது. இப்போ இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி எதுவுமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் மூலமாக பயனாளிகள் கடந்த 3 மாத காலமாக சம்பளமே வாங்கலை. சம்பளம் கொடுக்க முடியல, அரசாங்கத்தால் கொடுக்க முடியல. 1600 கோடிக்கு மேலே ஒன்றியாக பணம் வர வேண்டியிருக்குது. அதை பற்றி எதுவும் சொல்லலை. தமிழ்நாடு தொடர்ச்சியாக இயற்கை சட்டத்தால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு மாநிலம். சென்ற ஆண்டு, அதுக்கு முந்திரி ஆண்டுதோறும் இது யார் ஆட்சியில் இருக்காங்கிறது அல்ல பிரச்சனை, ஆண்டுதோறும் பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்படுகிற பொழுது ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நிபுணர் குழுவையெல்லாம் அனுப்புகிறாங்க, அமைச்சர்கள்லாம் வர்றாங்க, எல்லாம் பார்வையிடுறாங்களே தவிர அந்த பாதிப்புக்கேற்ற நிவாரணத்தை ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து பெற முடியல. என்ன முயற்சி எடுத்தாலும் முடியல. கேரளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயநாட்டில் வரலாறு காணாத பாதிப்பு, 100 ஆண்டு கால வரலாற்றில் வயநாட்டில் அப்படி ஒரு பாதிப்பே ஏற்பட்டது இல்லை என்று அந்த மாநில மக்கள், மாநில அரசாங்கம் சொல்லுது. 1 பைசா கூட கொடுக்கல. அதே மாதிரி தான் இங்கேயும் புறக்கணிக்கப்படுறாங்க. அப்போ அது மாதிரி விலைவாசி, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கி விலைவாசி, வேலையின்மை, இது ரெண்டுமே மிக முக்கியமான பிரச்சனை. அந்த விலைவாசியை கட்டுப்படுத்தணும், அதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும். இதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ அது குறித்து இந்த பட்ஜெட் எதுவும் இல்லை. அப்போ விலைவாசியை குறைப்பதற்கு கட்டுப்படுத்துகிற நடவடிக்கை எதுவும் கிடையாது. வேலையின்மை என்கிற பிரச்சனை தேர்தல் காலத்தில் வாக்குறுதியாக கொடுக்கப்படுகிறத தவிர நடைமுறைகள் நிறைவேற்றுவதற்குள்ள எந்த முயற்சிகளும் இல்லை. இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக காப்பீட்டுக் கழகம் 74% ஏற்கனவே அந்நிய முதலீடு இருந்தது. இப்போ இந்த பட்ஜெட்டில் கேட்குறதுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 100% அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படும் அப்படின்ட்டாங்க. ஒட்டுமொத்தமாக காப்பீட்டுக் கழகம் முடிச்சாச்சு. ஏற்கனவே பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை படிப்படியாக விற்பனை செய்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கம் இப்பொழுது காப்பீட்டுக் கழகத்தை முற்றிலுமாக மக்கள்கிட்டேருந்து அந்நியப்படுத்தி, அதில் முதல் போட்டிருக்கிறது, காப்பீடு பண்ணியிருக்கிறது பொதுமக்கள். அது முழுக்க அந்நிய நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பு என்பது அதிர்ச்சி அளிப்பது மட்டுமல்ல, மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. பீகாருக்கு சலுகை, சென்ற முறை ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வழங்கினாங்க. இந்த தடவை பீகாருக்கு சலுகை வழங்கப்படுகிறது. ஏன் பீகாருக்கு செலவு தேர்தல் வரப்போகுது என்பது மட்டுமல்ல, நிதிஷ்குமார் ஒன்றிய அரசாங்கத்தோடு இப்பொழுது முரண்பட்டு நிற்கிறார். ஆந்திராவும் பீகாரும் இல்லை என்றால் ஒன்றிய அரசாங்கம் நீடிக்க முடியாது. மைனாரிட்டி அரசாங்கம் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அவங்களுடைய தயவு வேணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், நிதிஷ்குமாரை சந்தோஷப்படுத்தணும், அந்த முரண்பாட்டை தீர்க்கணுங்கிற முறையில் அங்கு நிதி அதிகமாக, பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியும் அதிகமாக ஒதுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. இது நல்ல அணுகுமுறை அல்ல. இந்த அணுகுமுறை என்பது மாற்றப்பட வேண்டும்.